ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்றைக்கி உங்கள் பர்சனோட எர்த்லி மேஸ்குலைனோட மெசேஜ் எர்த்லி ஃபெமினைனுக்கு என்னென்னு பார்க்கலாம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு மெசேஜ், வி மேஸ்குலைன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபேமிலி ஓரியன்டட் பர்சன்ஸ் அண்ட் ஸோ இட்ஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள் ஃபார் அஸ் டு பிரேக் ஆல் தீஸ் சோஷியல் கண்டிஷனிங்ஸ் அண்ட் கம் அவுட் ஆஃப் இட். ஸோ இது வந்து என்னோட மேஸ்குலைன் வந்து நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்கான், ஏன் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும்போதெல்லாம். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஆண் அப்படின்னாலே அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறவன், குடும்பத்துக்கு ப்ரொவைட் பண்ணுறவன். ஸோ அவன் அந்த சோஷியல் கண்டிஷனிங், அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் உடச்சிட்டு வெளியே வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வெளியே வர்ற சூழ்நிலை இருந்தால் தான் உனக்கு நான் கமிட்மெண்ட் கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு ஃபால்ஸ் ஹாப்போ ஃபேக்காக கூட நான் ஓகேன்னு சொல்லிடக்கூடாது, ஏன்னா முன்னே ஏமாத்துற மாதிரி எனக்கு ஆகிடக்கூடாதுங்கிற அந்த பயம் அவனுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணால் அது எந்த அளவுக்கு வலிக்கும், அந்த வலியை நான் அனுபவிச்சிருக்கேன். அதே வலியை நான் உன்னை கொடுத்துடக்கூடாது, அதுக்கு பதிலாக உனக்கு நான் கமிட்மெண்ட் கொடுக்காத கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன். இதே தான் அவன் சொல்லிகிட்டே இருப்பான். நான் நினைப்பேன், என்னடா இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது அவனுக்கும் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் நாங்கள் டுகெதர்னஸ் வந்ததுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா அவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான் என்னன்னு தெரியும் போது தான் அந்த அவனுக்கான வலியோட ஆழமும் எனக்கு புரிஞ்சுது. ஸோ ஆனால் அது ஓரளவுக்கு உண்மை தான். அவன் பொறுப்பெல்லாம் உடச்சிட்டு, பொறுப்பெல்லாம் என்ன சொல்கிறது, நான் தூரம் இருந்தே உங்களுக்கு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்ற அந்த ஒரு தைரியம், இட் டேக்ஸ் அ வெரி லாங் டைம். ஆனால் அது வரைக்கும் ஆணும் கஷ்டப்பட தான் செய்கிறான். நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க சந்தோஷமாக ஹாப்பியாலாம் இல்லை. இவ்வளோ சோகமாக இருக்கிறதுக்கு எதுக்குள்ளே இருக்கணும் நம்ம ஈஸியாக பேசிடுறோம். பட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கான்சிக்வன்சஸ். ஆனால் வெளியே வந்துருவேன்னு அவன் டிசைட் பண்ணிட்டானா அட் எனி காஸ்ட் வந்துடுவான். நமக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டானா அட் எனி காஸ்ட் கொடுத்துருவான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மெசேஜ் என்னென்னு பார்ப்போம். ஹவு மச் எவர் ஐ ரன் அவே ஃப்ரம் யூ, ஐ எம் நாட் ஏபிள் டு திங்க் எனி அதர் திங் அதர் தேன் யூ ஈவன். என்னோட மேஸ்குலைன் இதை சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் டுகெதர்னஸ் வர்றதுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு ஒருக்க 4 மாதத்துக்கு ஒருக்க தான் என்னை பார்க்க வருவான். அப்போ கேட்பேன், என்னோட ஞாபகமே உனக்கு வரல தானே அப்படின்னு கேட்பேன். அப்போ அவன் சொல்லுவான், மறந்தா தானே ஞாபகம் வர்றதுக்கு, 24 மணி நேரம் உன்னையே திங்க் பண்ணிட்டு இருந்தா எப்படி ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்பான். அதே மாதிரி என்ன சொல்லுவான்னா, நான் உன்னை மறக்கணும்னு தான் ஆக்சுவலாக நினைக்கிறேன், உனக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, நீ என் வாழ்க்கையில் இருந்தால் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிப்பியோங்கிற பயத்துலேயே உன்னை மறக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் கண்ணை மூடினா மூஞ்சி தான் வந்து நிற்கிது, நீ பேசுனது, நீ எப்படியெல்லாம் குறும்பு பண்ண, இதுதான் வந்து நிற்கிது. என்னால் ஒரு செகண்ட் கூட உன்னை மறக்க முடியல. அப்புறம் எங்கிறது உன்னை ஞாபகப்படுத்துறது, ஞாபகங்களே நீயாக தான் இருக்கிறது. ஸோ அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் நினைக்கிற மாதிரி ஒர்க்கஹாலிக்னு ஒரு முத்திரையை குத்திடுறோம் மேஸ்குலைனுக்கு. ஆனால் அவன் என்ன வேலை செஞ்சாலும் அவன் பின்ன மண்டையில் நம்ம ஞாபகம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கான மெசேஜ் கைஸ் இன்னைக்கு.